இருக்கிற ஸ்லீவ் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்கேலப் டிசைன் வந்து ஹேண்டும் போட்டுட்ருப்பேன், பின்னாடி எப்படி ஸ்கேலப் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் போட்டுட்ருக்குறேன் டபுள் கலரு. உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நிறைய பேத்துக்கு அந்த வீடியோ நல்லா பிடிச்சிருக்குதுன்னு நல்ல நல்ல கமெண்ட்டு நல்ல லைக்கெல்லாம் கொடுத்துருக்குறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ அதே மாதிரி நம்மளோட ஈஸி மெத்தட் ஓகேங்களா, நம்மளோட சேனலில் வர்றதெல்லாம் ஈஸி மெத்தடாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துலேயே ஹேண்டு கட் பண்ணால் அது ஈஸியாக தைச்சிடலாம் ஓகேங்களா. இது வந்து டபுள் கலர் ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில், அதாவது நம்ம வந்து ரவுண்ட் ரவுண்டாக ஸ்கேலப் டிசைன் கொடுத்துருந்தோம், அது ஒரு அழகு ஓகே. இது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஓல்டு மாடல் மாதிரி இருக்கும், ஆனால் இப்போ ரொம்ப ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. பேக்குக்கு கொடுக்கலாம், அதாவது ஃப்ரண்ட்டுக்கு கொடுக்கலாம், கைக்கு கொடுக்கலாம் ஓகேங்களா. டபுள் கலர் கொடுத்தா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டு நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலரில் பீச் கலர் பிங்க் கலர் மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் ஓகேங்களா. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ மாதிரி, இதுக்கு நல்ல ஒரு டார்க்காக இது நல்ல அட்ராக்டிவாக இருக்கிறதுக்கு 2 எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த மாதிரி ஹேண்டெல்லாம் நீங்கள் பண்ணணும்னா ஆஃப் ஸ்லீவ் போட்டால் செட் ஆகாது, அது கொஞ்சம் பஃப் ஹேண்டுக்கு மட்டும்தான் ஆஃப் ஸ்லீவ் அழகாக இருக்கும். இப்போ என்னை மாதிரி கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி எல்போ வரைக்கும் போடுறோம். அப்போ எல்போ வரைக்கும் போடுறவங்க இந்த ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சின்ன பிள்ளைகளும் போடலாம், என்னோட வயசில் இருக்கிறவங்களும் போடலாம், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் 50 தாண்டவங்களும் கூட இந்த மாதிரி ஹேண்டு போட்டால் அது டபுள் கலர் மாதிரி தெரியும். சாரீ ப்ளவுஸும் ஒன்றா இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ வர சாரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் டைப்பில் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற போது பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது அந்த சாரீ. அப்போ அதே மாதிரி கை கொடுத்தா எவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் கை கொடுப்போம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த டிசைன் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் ஹேண்ட்லேருந்து எல்போ வரைக்கும் எவ்வளோன்னு அளந்துக்குங்க. அளந்துட்டு உங்களுக்கு எப்படி பாதி பாதி வரணும், ஒரு கையில் பாதி கலரு உங்கள் சாரீ கலரு, மீதி கலர் உங்கள் பார்டர் கலர் வரணுமா நீங்களே முடிவு பண்ணிங்க. அப்போ சேரீலேருந்து கொஞ்சம் கட் பண்ணுற மாதிரி வந்ததுன்னா உங்களுக்கு சுத்துக்கு பத்தாதல, அப்போ என்ன பண்ணலாம், சின்னதாக ஒரு பிட்டு, ஒரு குட்டி பிட்டு, ஒரு 7 இன்ச்சுக்கு மட்டும் நான் கட் பண்ணியிருக்கிறேன். 7 இன்ச் மட்டும் கட் பண்ணி கீழேக்கு 7 இன்ச் வச்சுட்டு மேலே வந்து மிச்சம் இருக்கிற எவ்வளோ லென்த் இருக்குது உங்கள் கை எல்போ வந்து 9.5 10.5, ஒரு சிலருக்கு கை நீளமாக இந்த ஷோல்டர்லேருந்து நீளமாகவே இருக்கும், அவங்க கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறாங்க, உங்களுக்கு 11.5 கூட வரும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களே வந்து ஹேண்டை கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு இப்போ நான் ஹேண்டு கட் பண்ணி வச்சுட்டேன். நார்மலாக ஹேண்ட் எப்படி கட் பண்ணுறோமோ அதே மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு லைனிங்கை நான் கட் பண்ணிட்டேன், நார்மலாக எப்போ கட் பண்ணுறதோ கட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கிற பார்டர் கலரில் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், இது அப்படியே நார்மலாக நீங்கள் ஃபோல்டு பண்ணி லைனிங் கொடுத்து மடிச்சு வச்சுருங்க. இது ஒன்றுமே பண்ண வேண்டாம். இதை வச்சுட்டு இதில் மட்டும்தான் உங்களுக்கு வேலை, அதாவது மேலே இருக்கிற கலரில் தான் வேலை. இதுக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா